குணாதிசயம் அப்படிங்கிறது என்ன? வேகம். குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகம் மட்டும் கிடையாது. குதிரை வந்து பாத்தீங்கன்னா விவேகமான ஒரு தன்மை. குதிரை வந்து பாத்தீங்கன்னா விவேகமான ஒரு தன்மை கொண்டது. இது வந்து தேவலோகத்துல இருந்து தான் வந்து இந்த குதிரை எல்லாமே இங்க வந்துச்சாம். இது வந்து தேவலோகத்துல இருந்து தான் வந்திருக்கு. இது இந்த அசுரகுரு சுக்ராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது வந்து இந்த இது. இப்ப யாராவது ஒருத்தங்க கிராமப்புறத்துல வந்து ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு வகையா நலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. நலங்கிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஏட்டு குணம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அந்த ஏட்டு குணத்துக்கு வந்து ஏடு எழுதி கொடுத்துட்டு இந்த கழுதையுடைய விட்டையில வந்து பாத்தீங்கன்னா தூபம் போட சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? கழுதையுடைய முடி அதுக்கப்புறம் தூபம் போட சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? கழுதையோட விட்டையில தூபம் போட சொல்லுவான். யாரா பாத்திருக்கீங்களா அதைய? யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? கிராமத்துல இல்லையா யாருமே? ஆமாங்க சார். ஆமாங்க, ஆமா உண்டுங்க. சரிங்களா? அப்போ இது வந்து அந்த எதிர்மறையான விஷயம் எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கழுதை அப்படிங்கறது வந்து கழுதை யார் வந்து உருவாக்குனாங்க? சுக்ராச்சாரியர் வந்து உருவாக்குனாரு. குதிரை வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உருவாக்குறாரு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த இவங்க 2 பேத்துக்குள்ள போட்டி நடந்துச்சு அப்படின்னா, அது மனித குலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மை அப்படிங்கிறது வந்து நடக்கும். அசுரகுரு, தேவகுரு யுத்தம் அப்படிங்கிறது எப்ப நடக்குதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித குலத்துக்கு ஒரு நன்மையான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடுக்கும்.